சின்ன பொண்டாட்டி நம்ம 3 பேரை திட்டும். லைஃப் இஸ் a சைக்கிள். அந்த சைக்கிள் ஏறதுக்கே பயமா இருக்கு சார். சார் உங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு. Excuse me. What's the problem? Why so much traffic? சார் அங்க பஸ் லாரி இடிச்சிட்டான் சார். 4 பேர் செத்துட்டாங்களாம். Oh my god. Actually எப்ப கிளியர் ஆகும்? இல்ல சார் நைட் ஆகும் சொல்றாங்க. Thanks boss. ஹலோ. இதுக்கு தான் டேஷ் நம்பர்ல விடுவானா? டேஷ் நம்பர்ல விடுவானா? சொன்னா கேக்குறேன். அங்க பஸ் எரிஞ்சு 10 பேர் செத்து போயிட்டா. 1 ரூபாய்க்கு ஊறுகாய் பாக்கெட்டே கிடைக்காது. சாவு கிடைக்கு 10 காய் கேக்குது. கொய்யாக்கா கொய்யாக்கா நம்ம ஓணுமா? ஏய் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க சனகலோ వేడి వేడి సనగలు. పో పో అడు పో పో. సార్ తీసుకోండి సార్. ఏం సార్ ప్రాబ్లం అక్కడ? పెద్ద యాక్సిడెంట్ సార్ అక్కడ. 20 మంది చనిపోయారు. 50 మంది హాస్పిటల్లో. మీరు ఇక్కడి నుంచి ఇట్లాగే వెళ్ళిపోండి. అప్పుడు ఈజీగా ఉంటుంది. లేకపోతే 2 రోజులకి స్నానం అన్ని ఇక్కడే సార్. అవి ఇది ఇక్కడే 5 రూపాయలు సార్. సార్ మీకు ఫుడ్ కావాలంటే చెప్పండి. ఫ్రెండ్ ఉన్నాడు. ఇంక వేరేదైనా కావాలంటే చెప్పండి సార్. ఫ్రెండ్ ఉన్నాడు. ఫ్రెండ్ కాదే. ఫ్రెండ్ పేరు సార్ గోపాల్. என்ன கோபால்? லட்சுமி கோபால். வசா சார். பாவி சார் உங்க தம்பி ஃபிகர் கேக்குறா சார். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆக்சிடென்ட் தானே ஆச்சு. ரோடு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஆயிடுச்சு சார். எப்படியும் இந்த மேட்ச் நம்ம பார்க்க மாட்டோம்னு நினைக்கிறேன். பேசாம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் சார். சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு கேரவன் ரெடி பண்ணிருக்கா? அசால்ட்டா சொல்றீங்க. இது ஒரு கேரவானாடா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட்லாம் உஷார் பண்ணேன். டேய் ట్రాఫిక్ ఎంతసేపు క్లియర్ అవడానికి అయిపోద్ది. వెళ్ళిపోదాం. ஒருத்தன் 6 மணி நேரம் ஆகுங்கிறான். இன்னொருத்தன் டின்னருக்கு ஆர்டர் எடுத்துட்டு இருக்கான்டா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா. பேசாம வீட்டுக்கு போயிடலாம். டிராபிக் வரதுக்குள்ள நம்ம ரிவர்ஸ் பண்ணி போயிடலாமே. சார் வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? வீட்டுக்கு போயிடலாம் இருக்கீங்க. வைத்தியக்காரத்தனமா பேசாதடா. நம்ம ஹோம் தியேட்டர்ல ஏசி போட்டு பீரோட டிவில க்ளோஸ் அப்பா பார்க்கலாம்டா. வேணும்னா அடுத்த மேட்சுக்கு நான் டிக்கெட் வாங்கி தரேன். நம்ம ஃபிளைட்லயோ ட்ரெயின்லயோ போலாம். ட்ரெயின்ல போலான்னு சொன்னா வேணாம்னு சொன்னது நீங்க தானே. சும்மா டிராபிக் ஜாம் ஆனா வேணாம். சார் வெயிட் பண்ணுங்க போலாம். டிவில பார்க்கலாம்னு சொன்னீங்க கரெக்ட். என்ன டிவில பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? ஐயோ நேர்ல பார்க்க அழகா இல்ல. வரலன்னா இப்போ ரிவர்ஸ் பண்ணி போயிடலாம். டேய் ஒரு நாள் ஹாலிவுட் போயிட்டு 1 இயர் ஃபுல் தமிழ் சீரியல் நடிக்க போறான். நீ தெரிய போகுது உங்களுக்கு. எவ்வளவுப்பா? 3 பழம் 10 ரூபாய்க்கா. எல்லாம் காயா வச்சிருக்க. 10 ரூபாய்க்கு 3ங்கற. 5 கொடு. 5 எல்லாம் தர முடியாதுக்கா. பழுத்து இருந்தா பரவாயில்ல குடுறா. 10 ரூபாய்க்கு 5 கொடுங்கப்பா. சின்ன பழமானே இருக்கு. ஆயிடா பழுக்கவே இல்ல. 5 கொடுங்கப்பா. என்னடா விலை வாசி? ஓவரா விலை வாசி அலட்டிட்ட. ஏறி போச்சு ஏமாத்தாத. கார்ல வர முடியும். ஹாய். ஓ ஹாய். உங்க வண்டியை கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நாங்க ரிவர்ஸ் பண்ணி போயிருவோம். சார் உங்களை பார்த்தா கத்த போறாரு. ஏற்கனவே தூங்கிட்டு இருக்காரு. டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம். யா வி கான்ட். டிராபிக் இன்னும் சேரல. நீங்க அப்படியே லைட்டா தள்ளீங்கன்னா நாங்க போயிருவோம். அப்புறம் சார் கண்ணிலே பட மாட்டோம். வெல் I'll put the gear on the neutral. மெல்ல தள்ளிக்கிறீங்களா? We can't drive it, huh? Don't make noise, okay? Okay. ஐயோ என்ன இப்படி பண்றீங்க? சார் எனி ப்ராப்ளம் சார்? யூ வாண்ட் சம் கொய்யாக்கா? நைஸ் கார் சார். பிளாக் கலர் சூப்பரா இருக்கு. ஃபேன்சி நம்பர். சார் மைலேஜ் நல்லா இருக்கு சார். லோன்ல போட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கேஷ்லயே கொடுத்துறீங்களா? சார் சேம் டி சார். என்னடா எனி क्वेश्चन என்னடா நினைச்சிட்டீங்க? என்ன புத்தி இருக்கடா உங்களுக்கு? நீங்க என்ன சோறு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. நீங்க எல்லாரும் பீர் குடிச்சிட்டு என் முன்னாடி கிட்ட எனக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. நீ சும்மா எனக்கு தெரியும். ஹைதராபாத் வரைக்கும் என் முன்னாடி நீங்க சைட் எடுத்துட்டீங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை வராதே. கத்தாதீங்க. சின்ன பிள்ளைங்க பாவம். நான் தான் அவங்கள தள்ள சொல்லி சொன்னேன். கரெக்டா சொல்லி மேடம். थैंक यू. என்ன கரெக்ட்? என்ன நினைச்சிட்டீங்க? கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்க. காரை பின்னால தள்ளி இடிக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் யாரோ செலவு பண்றது? என்னங்க சின்ன வயசுல நீங்க கூட அப்படித்தானே இருந்தீங்க. ரொம்ப குறும்பா. ஞாபகம் இருக்குல்ல? உங்க டாக்டரா சார்? இது டாக்டரா? இல்ல பேத்தி சிஸ்டர். கை பியூட்டிஃபுல். ஹலோ. எதுவும் சார் டென்ஷன்? டென்ஷன் எதுக்கா? என்ன ஐயோ
இருக்குடா அப்பா. நல்ல சார். உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். இதுக்கு மேல என் கார் தாங்காது. போயிடுங்க. காரு போடா போ 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 போடா போ. சார் நைஸ் மீட்டிங் யூ சார். சார் உங்களை தான். எங்கடா போற? ஏன் கத்துறீங்க? உங்களை ஷார்ட் கட்ல ஹைதராபாத் கூட்டு போறேன். தெரியாத ரூட்ல எல்லாம் வந்துட்டு பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். சார் நீங்க ஹைதராபாத் ஷூட்டிங்லாம் வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியல வழி. நான் வந்து ட்ரெயின்ல போகும்போது இது மாதிரி ரூட்ல நிறைய வாட்ச் பண்ணிருக்கேன். இங்கெல்லாம் ரூட் இருக்கிற மாதிரியே தெரியல. சார் ஃபுட் ஆர்டர். ஃபுட் ஆர்டரா? சார் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, தால் மக்கனி, ரோட்டி, நான், சிக்கன் புலாவ், மட்டன் புலாவ், போட்டி, తలకరి, ఈరల్. ఎదికే వాట్ ఇస్ దిస్? సార్ నైట్ స్టే సార్. అందరూ ఆర్డర్ చేశారు. నైట్ స్టే, డిన్నర్ హియర్. అవును సార్. ఐ డోంట్ వాంట్. సార్ సూపర్ హైదరాబాద్ బిర్యానీ సార్. ట్రై ప్లీజ్. నో డియర్, ఐ డోంట్ వాంట్. టేక్ దిస్. మీరు తినండి సార్. థ్యాంక్ యూ సార్. 1 minute. నైట్ ఫుడ్ ఆర్డర్, తలకరి, పోటీ, ఈరల్. இவங்களுக்கு ஹைதராபாத்துக்கு ஷார்ட் ரூட் கிடைச்சிருக்கு. இவனுங்க பின்னாலேயே போனா சீக்கிரம் போயிடும். வெரி குட் ஐடியா. ஓகே சார், நோட் பண்ணீங்களா? ஐபிஎல் மேட்ச்ல ஷோயப் அக்தர் சச்சின் அவுட் பண்ணப்போ கொல்கட்டாவே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா நாளைக்கு நம்ம பார்க்க போற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல அதே சச்சினை வந்துட்டு ஷோயப் அக்தர் அவுட் பண்ணா இந்தியாவே சோகமாயிடும். என்ன கொடுமை சார் இது. ஆனா மக்களுக்கும் எப்போதுமே பிரச்சனை இல்லை, நாட்டுக்கு தான் பிரச்சனை. சார் அவங்க 2 பேரும் பாருங்க, படிச்சவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட வழி கேட்போம். ஆமா சார், நான் கூட அதே தான் நினைச்சேன். பாஸ் இப்படி போயிட்டு மெயின் ரோட் போயிட்டு ஹைதராபாத் போயிடலாமா? ஹைதராபாத் மெயின் ரோடு. சுத்தி போச்சு. நீங்க என்ன செய்றீங்க? நேரா போய் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா ஒரு ஊர் வரும். அந்த ஊர்ல ஒரு பெரிய கோயில் இருக்கும். ரொம்ப சக்திவான கோயில், முனியாண்டி கோயில். வெள்ளிக்கிழமை வழி சொல்லுங்க. அதாங்க அங்க போயிட்டு இப்படி போனீங்கன்னா கோயில் அங்க இருக்கு. கோயில் பக்கத்துல நீங்க ரைட் திரும்புங்க. ரூட்டை சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். ஆலமரம் தானே? பெரிய ஆலமரமா? ஆமாங்க. அந்த ஆலமரத்துக்கு என்ன ஆச்சுன்னா பஞ்சாயத்து நடத்தி எல்லாம் போய் சொல்லி ஆலமரே அழிஞ்சு போச்சு. வழி சொல்லுங்க. நீங்க ஆலமரத்தை சுத்தி வந்தீங்கன்னா ஒரு 2 ரோடு பிரியுங்க. அந்த 2 ரோடு பிரியும் போது நீங்க லெஃப்ட் எடுங்க. நீ முத்துலட்சுமி எங்க தானே கூட்டு போன? போலாமா? அப்ப நீங்க நேரம் தானே போறீங்க? இல்ல சார், இப்படி இப்படி போறோம். பாத்துப்பாங்க. டாடா பாய் பாய். நான் அப்பயே சொன்ன வழி இருக்கு, சொன்னா கேளுங்கம்மா. சார் எனக்கு இன்னும் அவன் சொல்றது இந்த கோயில் தான் நினைக்கிறேன் சார். சார் சின்னதா இருக்கு சார். அவன் ஏதோ பெருசா இருக்குங்கிற மாதிரி சொன்னான் சார். அவன் ரைட்ல பார்த்துட்டு லெஃப்ட்ல போங்கன்னா எப்படி கரெக்ட் தானே? Hey, how he knows left and right, yeah? That guy only has 1.5 eyes, you know. எங்கப்பா சார் இந்த ஊருக்கு தான் சார் பெரிய கோயில். எந்த கோயில் தானே, கடவுள் ஒன்று தானே. காட் இஸ் ஒன். லெட்ஸ் கோ லைக் திஸ். இப்படியே போலாம் வாங்க. எனக்கு என்னமோ ரைட்டுன்னு தோணுது. இல்ல வாங்க சார். சின்ன வயசுல இந்த ஜாகிரபி நல்லா ஜாஸ்தி சார். ஸ்கூல்ல 9th கீழே வாங்க மாட்டேன் சார். எவ்வளவு நேரமா உள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். அபேண்டன்டா இருக்கு பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்ல. எங்கடா போற? சார் என்ன இருந்தாலும் உங்க எல்லாரும் ஹைதராபாத் கூட்டு போது எப்படி சார் உள்ளேயே எவ்வளவு நேரமா சுத்திக்கிட்டு இருக்கோம்? அங்கேயே சொன்ன திரும்பி மெட்ராஸ்க்கே போயிடலான்னு. சார் என்ன இருந்தாலும் உலகம் ஒரு உருண்டை சார். எப்படி போனாலும் மெயின் ரோடு வரும். இவங்க கிட்ட வழி கேட்கலாமா சார்? வாயமுறா. போ. பார்த்தா பேய் மாதிரி இருக்கு சார். சார் இந்த ஏரியால நிறைய பேய் இருக்குமோ? சுமாரா கண்டிப்பா. எப்படி சொல்ற சார்? நீங்க மைடில் சார் படம் பாத்தீங்களா? ஆமா. அதுல அந்த வாட்ச்மேன் பாத்தீங்களா? அந்த பானை எத்தனை போவார்ல, அந்த ரோடு இப்படிதான் இருக்கும். நான் ஒரு தடவை பார்த்தாலே கரெக்டா சொல்றோமா? அது எப்படி சார் சினிமால மட்டும் நல்ல நல்ல ஃபிகரா பேயா நடிக்குது? ஜெய் மாலினி. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? என்னோட டிவி செல் மோகினியின் காதலி பார்க்கல? அதுல மோகினி எப்படி இருந்தா? கேவலமா இருக்கும் சார். என்ன பத்தி பேசுங்க, என் ப்ரொஃபஷன் பத்தி பேசாதீங்க. ஏய் ஏன்டா தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எங்க இருக்கோம் எங்க போறோம்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ இது முக்கியமா? பேய் கதையா? பேய் கதை. வேலையை விட்டுட்டேன், ஒர்க் லோட் இன்னும்